மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெறுகிறது. ஆலயத்தில் எவ்வளவு பெரிய மூர்த்தி, எத்தனை அடியில் அந்த சிலைகள் பார்க்கறதுல சக்தி. மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் அந்த மூல மூர்த்தி மோசமாக இருக்கக்கூடிய தெய்வம் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய சக்தி எவ்வளவு பெருசுங்கிறத அவங்க எப்படி உணர முடியும்? நம்மளுடைய பக்தியின் மூலமாக தான் உணர முடியும். பக்தியை வெளிப்படுத்துறது எப்படி? அமைதியாக நம்மளுடைய ஆன்ம ஆகப்பட்டது லைத்து வைக்கிறோம். அதுதான் ஆலயம். கோவில் நடங்க குளம் நடங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப கோவில் எவ்வளவு குளம் சிறப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளுடைய குளம் நம்மளுடைய வீடு வாசல்கள் செழிப்பா இருக்கும். ஏன் வீடுகள்னா கூட பூஜையோட தனியாக வைக்கிறோம். அந்த பூஜை வைக்கிறோம் அப்படின்னா இருக்காது, அதுல இருக்கக்கூடிய சித்திரம் சுவாமி படம் வச்சு அதில் போய் பார்க்கிறோம். அதற்கு ஒரு சக்தி. பக்தர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு இன்னும் சில நேரத்தில் நாளைக்கு நட்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பக்தர்களாகிய உங்களுடைய மேலான ஒரு ஒத்துழைப்பு தான் வேண்டும். அதற்கு முக்கிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா இதெல்லாம் அமைதியாக இருந்து பக்தி சிரத்தையோடு வழிபாடு பண்ணணும். இப்போது எஜமானனுடைய சங்கல்ப